பொதுவாகவே அவர்களுக்கு என்ன பழக்க வழக்கம் என்றால், தனக்கு முன்னால் யாரும் வளர்ந்து விடக்கூடாது. ஒரு மனிதன் தனக்கு முன்னால் வளர்ந்து வருகிறான் என்றால் ஒன்றையா அவருடைய பொருளாதாரம் சரியல்ல என்று ஒரு சேற்றை வரி பூசுவார்கள், அல்லது அவன் பெண் விஷயத்திலே சரியில்லை என்று அடிச்சுட்டு விடுவார்கள். அதோடு அவன் மனம் உடைந்து சமூகத்தை விட்டு ஓகி விடுவான். தனி மனிதன் அல்லாமல் ஏதாவது ஜமாத்தார்கள் அவர்களுக்கு போட்டியாக எங்காவது தாவா செய்தால் அந்த ஜமாத்தார் பொருளாதாரத்தில் சரியில்லமா, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுமா, எடுத்தோம் ஒரு அடி எடுத்துட்டு. இது ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் சரியில்லை என்று சொன்னார்கள். திரும்ப மாநில தலைமையில் இருக்கிற எல்லோரும் பெண்களுடைய பொறுக்கிகள் என்று சொன்னார்கள். இவையெல்லாம் சமூகத்தில் எடுபடாமல் போனதை புரிந்தவுடனே என்ன சொன்னார்கள், அவர்கள் இப்பெல்லாம் மதுகபுக்கு போயிட்டாங்கம்மா, ஒண்ணுமே பேச முடியாதுமா. எங்க மதுகபுக்கு போனார்கள்? யார் மதுகபுக்கு போனார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லாத, அல்லது சொன்னதற்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டும் என்று யாராவது சொல்லுவார்களா? சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? முதலில் என்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார்கள் என்றால், எப்படியாவது ஒரு ஜமாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என நினைத்தால் அவர்கள் மதுகபுவாதிகள், சிறுக்குவாதிகள், அவர்கள் தடமுரட்டு விட்டார்கள், வழிகட்டு விட்டார்கள். இப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு மூன்றாவது அடிப்படை ஆதாரம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம். இப்படியெல்லாம் இன்றைக்கு கிளப்ப ஆரம்பித்து விட்டார்கள். சமூகத்திலே எடுபடாது. மக்கள் இன்றைக்கு மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். எங்கும் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஒரு ரூபத்தை உருவாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவாக்கி சஹாபாக்களை இன்றைக்கு தரைக்குறைவாக சாதாரண ஒரு கேலி சித்திர பொருளாக இன்றைக்கு உத்தம சஹாபாக்களை மாற்றி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய சம்பவம் தெரியுமா சகோதரர்களே? ஏன் இந்த நிலை என்று யாராவது நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களா? ஏன் இந்த நிலை? சஹாபாக்கள் என்று யாராவது நினைத்தாலே அவர்களுக்கு மார்க்க அறிவு கிடையாது. நம்முடைய அண்ணனை காட்டிலும் அபூபக்கர் என்னதான் இருந்தா நம்ம அண்ணன் அளவுக்கு வராதுமா. கூடலும் பேசுறான் இன்னைக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவை காட்டிலும் அண்ணனுக்கு அறிவு ஜாஸ்தி. இன்றைக்கு எல்லா துறையும் இன்றைக்கு ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யாத துறையே இன்றைக்கு இல்லை. எதை எடுத்தாலும் 10 CD, எது எடுத்தாலும் 20 CD, எதை எடுத்தாலும் 30 CD. ஆய்வு செய்யாத துறையே இல்லை. ஏன் இந்த நிலையை உருவாக்குகிறார் தெரியுமா? பச்சையாகவே சமீபத்தில் முஃப்தி உமர் ஷரீப் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களை பின்பற்றலாமா 2 CD வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 2 CDயை நீங்கள் வாங்கி பார்த்தால் அந்த 2 CDயில சொல்லுகிறார்கள், இந்த சஹாபாக்களை குறித்து நாம் இப்பொழுது பேசுவது இன்றைக்கு ஒன்றும் பேசல, ஒரு 20 வருஷமாவே பேசிட்டு வர்றோமா நம்ம. ஆனா இன்னைக்கு பேசுற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. நாம 20 வருஷமா அதான் சொல்றோம். அரண்மனைக்கார தெருவில் பேசுறாரு. உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரு? போன வாரம் தொழுவு வந்தவர். 20 வருஷம் அவர் சொல்றாரு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனா 20 வருஷம் பேசுறேன்னு சொல்றீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் என்ன சொன்னாருங்கிறதுக்கு புஸ்தகம் இன்றைக்கு ஆதாரமா இருக்குது. அவர் வெளியிட்ட திருமதி ஹதீஸ் இன்றைக்கு ஆதாரமா இருக்குது. சஹாபாக்களை குறித்தவர் என்ன கண்ணோட்டத்தில் இருந்தார் என்பதற்கு இன்றைக்கு ஆதாரம் இருக்கிறது. எப்பொழுது மாறினார் தெரியுமா? இன்றைக்கு சமூகத்தில் தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டுமானால் வித்தியாசமான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் சந்து பொந்துகள் எல்லாம் பேசுவார்கள். அவரா இப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்தவராயிற்று, அப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்த அண்ணனை நேத்திக்கு கேஸ் கிட்ட சூப்பர் விளக்கமா. என்ன விளக்கம்? யாரும் சொல்லாத விளக்கம். ஜக்காத்தை குறித்து அவர் சொல்லுகிற விளக்கத்திற்கு சஹாபாக்கள் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் இப்படி சொன்னார்கள் என்று யாராவது எடுத்து காண்பிப்பதற்கு முன்னாடியே சஹாபாக்களா அவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள்மா, சஹாபாக்களா அவர்கள் எல்லாம் பைத்துல் மால திருடனவங்கம்மா, சஹாபாக்களா அவர்களுக்கெல்லாம் தமத்து ஹஜ்ஜே தெரியாதுமா, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுமா, சஹாபாக்களா அவர்களுக்கு சாதாரணமா குளிப்பு கடமையான ஹதீஸே தெரியாதுமா. அப்படிலாம் சொல்ல அடிச்சு விட்டு அந்த நோட்டீஸ் வீட்டு எவனுமே போக மாட்டான். என்ன ஜக்காத்து பத்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? அபூபக்கர் சித்திக் அவர்கள் வருஷம் கொடுக்கணும்னு சொல்றாரு, உமர் அவர்கள் வருஷம் கொடுக்குறாங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டலாமா, தமத்து ஹஜ்ஜு தெரியாதவர்கள் எல்லாம் கூட்டு வந்து ஏமா நீங்க எல்லாம் பேசுறீங்க? அவ தான் சொல்லுகிற ஒரு கருத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் எதிர்ப்பு தெரிவிக்கிற, ஆய்வு செய்கிற அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த சஹாபாக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டால் தன்னுடைய புது புது கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்கள் மத்தியிலே நிலைநாட்டலாம். செய்வினை ஆனாலும், ஜக்காத் ஆனாலும், என்ன ஒரு மசாயில் ஆனாலும், எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு தைரியமாக எடுத்து சொல்ல. என்ன காரணம்? அதற்கு கவுண்டர் கொடுத்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமானால் அது உத்தம சஹாபாக்களாகத்தான் இருக்க முடியும்.
அவர்களை அறிவில்லாதவர்கள், அறிவில் குறைந்தவர்கள், அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றியுள்ள ஞானம் இல்லை, அவர்களுக்கு தெரியாதது இந்த சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிகிறது, அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது என்றெல்லாம் சேற்றை வாரி சஹாபாக்களின் மீது பூசினால் வேலை முடிந்ததல்லவா? இலகுவாக காரியங்களை மசாயில்களை மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்கலாம் அல்லவா? அதற்குத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இவர்கள் இனி சஹாபாக்களுடைய விஷயத்திலே கை வைத்து அவர்களுக்கு அறிவில்லை என்று சொல்லி நபிமார்களுடைய விஷயத்திலும் அவர்கள் கை வைத்து விட்டார்கள். எங்கே போய் நிற்கும் என்று சொல்ல முடியாது, எல்லாம் முடிந்து கரையில நிற்கிறார்கள், அவ்வளவுதான். எங்கு போய் நிற்கும் என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு போய்விட்டார்கள். எல்லாம் தாண்டி 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 இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நிலை இருந்தது. எல்லா ஏகத்துவத்தை பேசுகின்ற சலஃபு சாலிஹீன்களுடைய, ஏகத்துவத்தை பேசுகின்ற உலக மக்களுடைய, ஏகத்துவத்தை போதிக்கின்ற மார்க்க அறிஞருடைய ஒரு அளவுகோல் என்ன தெரியுமா? குர்ஆனில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, மூடலாக இருக்கிறது. ஹதீஸில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, மூடலாக இருக்கிறது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒரு செய்தி மூடலாக சொல்லப்பட்டால் விளக்கத்திற்காக வேண்டி சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளலாமா? இதுதான் சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத இருக்கின்ற அதிகப்படியான ஒரு விளக்கத்திற்கு ஒரு நபித்தோழர் ஒரு செய்தியை சொன்னால், அரண்மனைக்கார் தெருவில் இருக்கிற நீங்கள் சொல்லுகிற செய்தியை காட்டிலும் அந்த செய்தி இருக்கக்கூடாதா? அவன் நபித்தோழர்கள் கூடையே வாழ்ந்தார்களே, நபித்தோழர்களுக்குத்தானே நேரடியாக அல்லாஹ்வுடைய ஆயத்தை சஹாபாக்கள் ஓதி காண்பித்தார்கள், அவர்களுக்குத்தானே நேரடியாக அர்த்தம் தெரியும், அவர்கள் சொல்கிற அர்த்தத்தை தானே முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் அர்த்தம் சொன்னால் அவர்கள் அர்த்தம் சொல்லாவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அவர்கள் சொன்னால் தான் ஏற்க வேண்டுமா? அவர்கள் சொன்னதிலே அந்த தவறு, இந்த தவறு, இந்த தவறு, அந்த தவறு, தவறை பட்டியல் போட ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் பிரச்சனை அன்புக்குரிய சகோதரர்களே. மூடலாக சொல்லப்பட்ட வாசகங்களுக்கு விளக்கமாக சஹாபாக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமா? இதுதான் பிரச்சனை. குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் யாரும் சொல்லவில்லை. சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நம்பவும் மாட்டீர்கள். மதுஹபுவாதிகளோடு கொண்டு போய் ஏகத்துவவாதிகளை சேர்த்து விட்டார்கள். மதுஹபுவாதிகளோடு கொண்டு போய். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், தொழுகையில இமாம் வலல்லாலீன் என்று சொல்லுகிறார். ஆமீன் நாமெல்லாம் சத்தம் போட்டு சொல்லுகிறோமா இல்லையா? சொல்லுகிறோமா இல்லையா? சொல்லுகிறோம். குர்ஆனையும் ஹதீஸையும் தான் மார்க்கம், இதை தவிர வேறு எந்த மார்க்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்றால், எந்த கிதாபில் ஆமீன் பின்னால் இருக்கிற மக்கள் சப்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா எங்கே ஹதீஸ் இருக்கிறது? முதல்ல எங்க ஹதீஸ் இல்ல. 1990 ஒரு தொழுகை புத்தகம் நாங்க போட்டோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ்ஐ அப்துல் காதர் மதனி போட்ட தொழுகை புத்தகம். அந்த புத்தகத்திற்கு முன்னுரை பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் தான் கொடுத்தாரு. அந்த புத்தகத்தில் வலல்லாலின் ஆமீன் என்பது இமாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலல்லாலின் ஆமீன் என்று அவர் சொல்லும் பொழுது மாமூங்கள் சத்தம் போட்டு சொல்ல வேண்டுமா, மௌனமாக சொல்ல வேண்டுமா? சப்தம் என்றால் எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும்? ஒன்றுமே இல்லை. எல்லா சஹாபாக்களும் கூடி ஆமீனை சப்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு முடிவு எடுத்த பிறகு எல்லா சஹாபாக்களும் ஒருமித்து மார்க்கத்தில் தவறு செய்ய மாட்டார்கள். சஹாபாக்குடைய முடிவை அப்படி அலட்சியம் செய்ய முடியாது. சஹாபாக்கள் ஒன்றை சொன்னால் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று அன்றைக்கு அந்த புத்தகத்திற்கு முன்னுரை வழங்கும் பொழுது அதில் சஹாபாக்குடைய கருத்து இருக்கிறது தெரியாதா? 20 வருடமாகமா நாம இந்த சஹாபாக்களை அன்றைக்கே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பொதுவாகவே பொய் பேசுவது இன்றைக்கு சாதாரணமாகிவிட்டது. பொய் பேசுவதற்கு ஒரு அளவே இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு அச்சமோ அல்லது மறுமையை குறித்துள்ள ஒரு அச்சமோ இருந்தால் தானே அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்களுக்கு சீல் வைத்து கையும் காலும் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும் என்ற ஒரு ஆயத் திருக்குர்ஆனிலே யாசீனிலே இல்லையா? மக்களுக்கு சொல்லவா இந்த ஆயத்? பேசுகிற எனக்கு பொருந்தாதா? 20 வருடமாகவே இந்த விமர்சனம் செய்து வருகிறாராம். சொன்னால் விட்டிருப்பார்கள் அந்த இஸ்லாமிய சமூகத்தில்? கூட இருந்த நாம் விட்டிருப்போமா? ஏதோ புதிதாக இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிற ஒரு செய்தியை 20 வருட காலம் என்று பாரம்பரியத்தை சொல்கிறார். அதற்காக வேண்டி அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 12வது அத்தியாயத்தின் 108வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ், இதுவே எனது வழியாகும். அல்லாஹ்வுடைய ஆயத்தை கவனியுங்கள். இனி அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி அந்த சஹாபாக்களை மார்க்க விஷயத்திற்காக வேண்டி நாம் பின்பற்றலாமா? பின்பற்றுதல் என்றால் இதையும் திருத்தி பேசிவிடக் கூடாது.
பின்பற்றலாம் என்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வியாக்கியானங்களில் விளக்கங்களில் கூடுதல் விளக்கத்திற்கு, இல்லாத விளக்கத்திற்கு, மூடலாக சொன்ன ஒரு காரியத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உத்தம சஹாபாக்களுடைய பவர் என்ன, அந்தஸ்து என்ன சகோதரர்களே? குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய வழியாகும். அதுவு இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். அலா பசீரத்தின் அன வ மன் தபஅனி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். தெளிவான ஆதாரத்தின் மீது நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறோம். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நானும் என்னை பின்பற்றுகின்ற மக்களும் ஒரு தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை நான் அழைக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார், 72 கூட்டத்தினர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நபிமொழி, எனக்கு முன்னால் சென்று போன சமூகத்தினர் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். ஒரு கூட்டத்தை தவிர அனைவரும் நரகத்திலே கிடப்பார்கள். யார சூழல்ல அந்த ஒரு கூட்டம் யார்? நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழி. ஏன் நான் இருந்த வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கலாமே. நானும் எனது தோழர்களும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தோழர்கள் தோழர்கள் என்று. தோழர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உண்டு இந்த மனித சமூகத்தில். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வே அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். யாருக்கு பொருந்துகிற நபி பொழியது? என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். சஹாபாக்களுக்கு சொன்னதல்ல இது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதாரோ அதை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸமீ அல்லாஹு லிமன் ஹமிதாவின் போது 2 கையை இப்படி உயர்த்தினார், ருக்குவிலே காலை இப்படி வைத்தார், சுஜூதிலே கையை இப்படி வைத்தார் என்று மக்களுக்கு சொல்வதெல்லாம் யாரு? சஹாபாக்கள். என்னை எப்படி ஹஜ் செய்ய கண்டீர்களோ அதே போன்று நீங்க ஹஜ்ஜுக்குரிய மக்களுக்கு சொல்லுங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் தான் பார்க்க வேண்டும், அவர்கள் தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இவர்கள் மார்க்க விஷயத்தில் நபித்தோளுடைய கருத்தை ஏற்கவே கூடாது என்று பேச ஆரம்பித்த உடனே இலங்கை போன்ற பல நாடுகளில் இருந்தும் கடுமையான எதிர்ப்பு வந்து, இப்பொழுது நான் பேசுகிற இதே போன்று ஒரு சில கருத்துக்களை எல்லாம் எடுத்து முன்வைத்த உடனே உமர் ஷரீப் அவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது 2வது கேசத்துடைய 5-10 நிமிடம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் தெரியும், முழுக்க முழுக்க நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது நம்ம எங்கம்மா சொன்னோம்? அடுத்த செகண்ட் ரவுண்ட் வருது. நாம ஒண்ணு அப்படி சொல்லவே இல்லையாமா? முழுக்க முழுக்க நபித்தோழர்களை பின்பற்றவே கூடாது எங்க நம்ம சொன்னோம்? தொழுகை விஷயத்துல அவங்கள தான் பின்பற்றணும், நோன்பு விஷயத்துல அவங்கள தான் பின்பற்றணும், ஹஜ் விஷயத்துல அவங்கள தான் பின்பற்றணும். வேற என்ன விஷயத்துல பின்பற்ற? ஜனாசாவை அடக்கிற விஷயத்துல பின்பற்ற நாம சொல்றோம். எந்த விஷயத்துல நாம சொல்றோம்? நாமளும் மார்க்க விஷயத்தில் இபாதத்துடைய விஷயத்துல தான் சொல்றோம். அதெல்லாமா பொதுவாவே உங்களுக்கு வந்து இபாதத்து விஷயத்துல அவங்க பின்பற்றி தான் ஆகணும். அவங்க தான் ரசூலுல்லாஹ் கூட நடந்தவங்க, ருக்குவை நேரடியா பார்த்தவங்க, சுஜூத நேரடியா பார்த்தவங்க. 2வது கேசட்டுடைய ஆரம்ப 10 நிமிஷம் உடனே நீங்க வாங்கி கேட்கணும். 2வது கேசட்டினுடைய ஆரம்ப 10 நிமிடம் சஹாபாக்களை 85-90% நாம் பின்பற்றியதான் ஆக வேண்டும். இபாதத்துடைய விஷயத்தில் ஒரு மனுஷன் சொர்க்கம் போறதுக்கு இபாதத்து தான் முக்கியம். வேற என்ன வேணும்னு கேட்கிறேன் நானு. வேற என்ன வேண்டும்? எந்த விஷயத்தில் பின்பற்ற முடியாதாம்? ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபிரௌனை நான் பாதுகாப்பேன் என்கிறான். பாதுகாப்பேன் என்றால் சஹாபாக்களுக்கு புரியுமா? இன்றைய நவீன காலத்தில் தானே அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் என்று நமக்கு தெரியும். அப்ப சஹாபாக்களுக்கு தெரியாத விளக்கம் எல்லாம் நமக்கு தெரியும் தானே? ஒன்று. 2வது, 2 கடல்களுக்கு மத்தியில ஒரு திரையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்காது, விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயம். பிறகு வருகிற மக்கள் அந்த கடலுடைய திரை என்ன என்று கண்டுபிடித்து இன்றைக்கு ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்கிறார்கள். 2. 3வது, ஹலக் என்கிற வார்த்தை, ஹலக் என்றால் ரத்தக்கட்டி என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதை நபித்தோழர்கள் மொழிபெயர்த்து மக்களுக்கு சொன்னார்கள். ரத்தக்கட்டி என்ற ஒரு ஸ்டேஜ் குழந்தை வளர்ப்பில் கிடையாது, ஒட்டிக்கொள்ளும் என்கிற ஒரு தன்மை தான் உண்டு. இன்றைக்கு நவீனவாதிகள் விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இது சஹாபாக்களுக்கு தெரியாத விளக்கம் தானே? உண்மைதான். அன்பார்ந்த சகோதரர்களே, திருக்குரானை பொறுத்தவரையிலே இதெல்லாம் மதரசாவில் படிக்காமல் அரபி மொழி தெரியாத நான் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வது எனக்கே பெரிய மானக்கேடா இருக்குது. திருக்குரானை பொறுத்தவரையில 2 வகை உண்டு. ஒன்று இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அது அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வே அதை பரிபூர்ணப்படுத்தி விட்டான்.
அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம். மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே அதை முழுமையாக்கப்பட்டு விட்டது. விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விவகாரத்தை பொறுத்தவரையிலே வரக்கூடிய சமூகத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்கிற வாசலை அல்லாஹ் திறந்துதான் வைத்திருக்கிறான். இதற்காக வேண்டி ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்க பார்க்க நம்முடைய தக்குவா அதிகமாவதற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தில் ஒரு பிடிப்பு அதிகமாவதற்காக வேண்டி, திருக்குர்ஆனோடு அதிகம் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட விஞ்ஞான உண்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கத்தான் செய்திருக்கிறான். அது பிரிதொரு வரக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். அப்ப ஃபிரௌனை குறித்த நபித்தோழருக்கு தெரியாத காரணத்தினால், அந்த 2 கடல்களுக்கு மத்தியிலே திரை உண்டு என்பது நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால், வானத்தை கூரையாக நான் அமைத்திருக்கிறேன் நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால், திரும்ப தரும் வானம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அது நபித்தோழர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அவர்களுக்கு மார்க்க ஞானமே இல்லை. எங்காவது ஏற்றுக்கொள்ள முடிகிற சோர்களே? யாருக்காவது அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறதொரு காலத்தில் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் புரிந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது அந்த நேரத்தில் தான் புரியும். அதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மார்க்க விளக்கத்திற்கு அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை போல இன்றைக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, எந்த ஒரு உரையை எடுத்தாலும் கேள்வி கேட்பதை போல மக்களை ஒரு செட்டப் செய்து கேள்வி கேட்க வைத்து நையாண்டி செய்து இன்றைக்கு ஒரு கேலி சித்திர பொருளாக நபித்தோழர்களை இன்றைக்கு மாற்றிவிட்டார்களா இல்லையா? என்ன காரணம்? நபித்தோழர்களை பற்றி உள்ள ஒரு நிலைப்பாடு, நபித்தோழர்களை பற்றி உள்ள ஒரு மதிப்பு மக்களுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அகன்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு எனது சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற இந்த கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நடைமுறையையும் நீங்கள் கடவாய்ப்பற்களில் நன்றாக கடித்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய வழிமுறைகளை கடவாய் பற்களில் கடித்து நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அஹ்மதிலே 5வது பாகம் 36வது நபிமொழி. எனக்கு பின்னால் எனது அபூபக்கரையும் உமரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். முஸ்லிமிலே 472வது நபிமொழி. அபூபக்கர் உமர் அவர்களும் எடுக்கும் முடிவு எனது முடிவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஹ்மதிலே 227வது ஹதீஸ். எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது எனது இந்த உமராகத்தான் இருப்பார். ஆனால் நபி இல்லை, நான் தான் இறுதி நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதியிலே 619வது நபிமொழி. இது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உத்தம சஹாபாக்களை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே மதிப்பு மரியாதையோடும் நடத்தினார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே ஒரு இடத்திற்கு அமீராக அம்மார் ரலியல்லாஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை மக்களுக்கு வகுப்பு நடத்துகிற ஆசிரியராகவும் நியமித்து ஒரு தபாலை எழுதி மக்களுக்கு கொடுக்கிறார். 2 பேரும் யார் தெரியுமா? நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபித்தோழர்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்கள் உங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பார்கள் என்றெல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்ன பிற நபித்தோழர்களை மதித்து மக்களுக்கு இவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கூட சம்பவங்களிலே பார்க்கிறோம்.